Good morning, everyone. Welcome to Vedical Study Center. நம்ம டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் கிளாஸில் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் ஸ்டோரேஜ் டிவைசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டுடே கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கணும். ஸோ சாஃப்ட்வேர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா CPU ஓட காம்பனன்ட்ஸ் பற்றி பார்த்துட்டு நம்ம சாஃப்ட்வேர்ஸோட டைப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸில் வந்து முக்கியமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி நம்ம டுடே கிளாஸில் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் CPU. CPU இஸ் தி மேஜர் காம்போனன்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி மையச் செயலகம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பொறிக்கு வழங்கப்படக்கூடிய கட்டளைகளையா புரிஞ்சுக்கிட்டு அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய கோர் காம்போனன்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் நமக்கு ஆல்ரெடி தெரியும், சரிங்களா? ஸோ அதை இங்கே சொல்கிறாங்க. அப்போ அதை என்ன பண்ணுது அந்த CPU அப்படின்னு சொன்னால், இட் இன்டர்பிரட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கணிப்பொறி வந்து புரிந்து கொள்ளும் வகையில் மாற்றி எதனா கட்டளைகளை, ஓகேங்களா, அதனை செயலாக்கம் செய்யும் முதன்மை பகுதியாகும் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். நம்ம இதை ஆல்ரெடி வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து பார்த்தோம். சிபியோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற ஒரு கிளாஸ்லாம். இது ஒரு சின்ன ஒரு ரீகால் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? இது நினைவகம், உள்ளீடு மற்றும் வெளியீடு போன்ற மற்ற அனைத்து சாதனங்களின் செயல்பாட்டை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது தரவை உள்ளீடாக பெற்று கொடுக்கப்பட்ட கட்டளைகளின்படி செயல்படுத்தி வெளியீட்டை வெளியிடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிபியூவில் தான் ஒரு மேஜர் ஆப்ரேஷன்ஸ், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த முக்கியமான செயல்பாடு வந்து நடக்கும், சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மைய செயலகமாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ரைட், ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க முக்கியமான பாயிண்ட்ஸை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபியூக்குள்ளே இருக்கக்கூடிய ஏஎல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ கணித ஏரண செயலகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அரித்மேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சிபியோட ஒரு பார்ட், நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ இதில் முக்கியமாக 2 ஆப்ரேஷன்ஸ் வந்து நடக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து தி லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், செகண்ட் பாயிண்ட் பாருங்க, தி லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஏஎல்யூ ஸோ இதான் அதோடைய முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட்டோட நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், விச் கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங் இன் அ கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? கீழே இருக்க 2 பாயிண்ட் பாருங்க. கட்டுப்பாட்டு மற்றும் ஒழுங்கு அறை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் யூனிட் அனைத்து கூறுகளுக்கும் கட்டளைகளை வழங்கி ஒருங்கிணைந்த முறையில் வேலை செய்வதை உறுதி செய்கிறது. ஸோ அந்த டேட்டா ஃப்ளோ வந்து எப்படி இருக்கணும், ஒரு இடத்துல இருந்து ஒரு இன்புட் டிவைஸ்லேருந்து ஒரு அவுட்புட் டிவைஸுக்கு எப்படி போகணும், எந்த டேட்டா எப்போ ப்ராசஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டேட்டாவுடைய ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கியமான செயல்பாடு செய்யக்கூடியது கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செயல்முறைகள் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மெமரியில் இருந்து கட்டளைகளை எடுத்து ஃபெச் பண்ணி எடுக்கிறது. கட்டளைகளை எடுக்கிறதுக்கு பேர் ஃபெச், ஓகேங்களா? ஃபெச் பண்ணி எடுத்து அதை மதிப்பீடு செய்து டீகோட் பண்ணி செயல்படுத்துகிறது, எக்ஸிக்யூட் பண்ணும், சரிங்களா? ஸோ இப்போ தி கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல்ஸ் தி ஃப்ளோ ஆஃப் டேட்டா பிட்வீன் தி சிபியூ, மெமரி அண்ட் ஐஓ. ஐஓ மீன்ஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், ஓகேங்களா? ஸோ ஒரு நம்ம நம்ம ஹார்ட்வேரில் இருக்கக்கூடிய இன்புட் டிவைசஸுக்கும் அவுட்புட் டிவைசஸுக்கும் இடைப்பட்ட அந்த தகவல் பரிமாற்றத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லிடலாம், சரிங்களா? நினைவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நினைவகம் மற்றும் உள்ளீட்டு வெளியீட்டு சாதனங்களுக்கு இடையே பரிமாற்றப்படும் தரவை கட்டுப்பாட்டகம் கட்டுப்படுத்துகிறது. செயலகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாட்டகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தரவை வந்து பரிமாற்றப்படக்கூடிய தரவை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான செயலை வந்து செய்யுது அப்படின்னு சொல்லிடலாம், சரிங்களா? அதுதான் நான் கீழே ஃபர்ஸ்ட் பாயிண்டாக கொடுத்துருப்பேன், கட்டுப்பாட்டு மற்றும் ஒழுங்கறை அப்படின்னு சொல்லியிருப்பேன், சரிங்களா? இதுதான் வந்து இதோடைய சின்ன ஒரு ரீகால், ஒரு ஐடியாலஜி அபவுட் சிபியூ, ஏஎல்யூ அண்ட் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் மேபி நீங்கள் எந்த புக்கை ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு இதே பாயிண்ட் தான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ளோ ஆஃப் டேட்டா வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது. அதே மாதிரி ஏஎல்யூ அப்படின்னு போயிட்டீங்கன்னா அங்கே வந்து லாஜிக்கல் திங்கிங், ஒரு கம்ப்யூட்டர் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், லாஜிக்கல் திங்கிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதோடைய முக்கியமான கான்செப்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே, டுடே கான்செப்டான சாஃப்ட்வேருக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகலாம். ஆல்ரைட், ஸோ சாஃப்ட்வேர்.
ஹார்ட்வேர் அப்படின்னா வன்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள். நம்ம வன்பொருள் பத்தி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல இருக்கக்கூடிய ரேம், ரோம் எல்லா விதமான விஷயங்களையும் பார்த்துட்டோம். அதே மாரி இன்புட் டிவைசஸ் பத்தி பார்த்துட்டோம். அவுட்புட் டிவைசஸ் பத்தி பார்த்துட்டோம். அதோடைய ஒர்க்கிங் மெக்கானிசம்ஸ் பத்தி பார்த்துட்டோம். ஸோ டுடே வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர்க்குள்ள என்டர் ஆகலாம். சாஃப்ட்வேர பத்தி நம்ம ஈஸியா முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இத வந்து நம்மளால தொட முடியாது. அப்ப இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய செகண்ட் பாயிண்ட் பாருங்க. ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ரெஃபர்ஸ் டு தி பிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம் தட் கேன் பி சீன் அண்ட் டச்ட். ஓகேங்களா? அப்போ ஒரு ஹார்ட்வேர் நம்ம எடுத்துட்டோம், வன்பொருள்னு எடுத்துட்டோம்னு சொன்னா, அந்த வன்பொருள நம்மளால தொட முடியும், உணர முடியும். வேறஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, ரெஃபர்ஸ் டு எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு கணினிக்கு நம்ம குடுக்கக்கூடிய கட்டளைகள வந்து குறிக்கும். அந்த கட்டளைகள நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு இன்புட்டா நம்ம குடுப்போம். அத வந்து நம்ம வந்து தொட முடியாது. சரிங்களா? அப்ப அண்ட் டேட்டா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டேட்டா ரிட்டன் ஃபார் கம்ப்யூட்டேஷனல் பர்ப்பஸஸ். Software makes hardware functional and helps in completing desired task. ஓகேங்களா? கணக்கீட்டு தேவைகளுக்காக எழுதப்பட்ட கட்டளைகள் மற்றும் தரவுகளோட தொகுப்பா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பணிய நம்ம செய்ய போறோம் கம்ப்யூட்டர்ல. அல்லது ஒரு டாஸ்க்க வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கணும். ஓகேங்களா? ஒரு டேட்டா நம்ம புரொவைட் பண்ணணும். ஸோ இந்த மாரி இன்ஸ்ட்ரக்ஷனையோ, டேட்டாவையோ புரொவைட் பண்றோம் இல்லைங்களா? அதையெல்லாம் வச்சு ஒரு ஒரு கம்ப்யூட்டேஷனல் பர்ப்பஸ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் வந்து செய்யும். ஸோ, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஓகேங்களா, ஒரு தொகுப்பு. நம்ம குடுக்கக்கூடிய தரவுகளுடைய அந்த தொகுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சாஃப்ட்வேரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சின்ன ஐடியாலஜி. அப்ப சாஃப்ட்வேர் இஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இந்த இடத்துல ஏன் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் ஓகேங்களா, ஒவ்வொரு மென்பொருளும் குறிப்பிட்ட வேலைய செய்றதுக்காக பிரத்யேகமா உருவாக்கப்படக்கூடியது. ஓகேங்களா? அதில நெறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம அந்த டைப்ஸ நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம குடுக்குறோம். அப்ப செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் அந்த தகவல்களுடைய அல்லது தரவுகளுடைய தொகுப்பு. தொகுப்பா உருவாக்கிர்றோம். அப்ப அத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு குறிப்பிட்ட தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வேலைய செய்யுது. அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ மென்பொருள் என்பது கணிப்பொறியில் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்கான கட்டளைகளோட தொகுப்பாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கட்டளையோட தொகுப்பு இருக்குன்னு சொன்னா, அந்த தொகுப்பு ஒரு குறிப்பிட்ட வேலை செய்யும். அப்ப இன்னொரு தொகுப்பு இன்னொரு குறிப்பிட்ட வேலைய செய்யும். அப்ப எந்த வேலைய செய்யுதோ, அதுக்கு தகுந்த மாரி அந்த கட்டளைகளோட தொகுப்புக்கு நம்ம ஒரு பேர் குடுத்துருவோம். இதான் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும். சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு கட்டளைகளோட தொகுப்பு. செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் பெர்ஃபார்ம்ஸ் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ, ஒன் செகண்ட். கீழே நோட் பண்ணிருப்பேன் பாருங்களேன். ஈச் சாஃப்ட்வேர் இஸ் ரிட்டன் ஃபார் சம் கம்ப்யூட்டேஷனல் பர்ப்பஸஸ். ஒவ்வொரு மென்பொருளும் குறிப்பிட்ட கணக்கீட்டு தேவைக்காக எழுதப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரைட். ஸோ இதுதான் ஒரு சாஃப்ட்வேர் உடைய பேசிக் ஐடியாலஜி. ஓகே. ஸோ இதில என்னென்ன டைப் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பொதுவா நம்மளுடைய புக்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில வந்து 2 டைப் குடுத்திருப்பாங்க. ஒண்ணு பயன்பாட்டு மென்பொருள். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அமைப்பு மென்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. பயன்பாட்டு மென்பொருள்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அமைப்பு மென்பொருள் அப்படின்னு சொன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ, இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட வந்து நான் உங்களுக்கு 2ண்ட் ஆர் 3ர்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மறுபடியும் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா இத பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ, அப்போ நெறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன? சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன? அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் இருக்கும். நான் அத வந்து உங்களுக்கு கிளியரா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஒன்லைன்ல வந்து உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். அத நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது நம்ம உருவாக்கக்கூடிய அந்த கட்டளைகளோட தொகுப்பு, அந்த கட்டளைகளோட தொகுப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றோம். அல்லது மென்பொருள் அப்படின்னு சொல்றோம். அந்த மென்பொருளால டைரக்ட்டா நம்ம கம்ப்யூட்டருடைய வன்பொருளோட பேச முடிஞ்சுச்சுன்னா, நம்ம உருவாக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர்னால டைரக்ட்டா நம்ம கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேரோட பேச முடிஞ்சுச்சுன்னு சொன்னா, ஒரு கமாண்ட் பாஸ் பண்ண முடிஞ்சுச்சுன்னு சொன்னா, அந்த மாரியான அந்த மாரியான மென்பொருள வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அமைப்பு மென்பொருள் அல்லது சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது சிஸ்டம்ல இருக்கக்கூடிய, கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஹார்ட்வேர டைரக்ட்டா அது ரீச் பண்ணும். ஹார்ட்வேர டைரக்ட்டா அது கண்ட்ரோல் பண்ணும். அத வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ, அப்ப இங்க அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன? பயன்பாட்டு மென்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா, பயன்பாட்டு மென்பொருள்னா, இந்த பயன்பாட்டு மென்பொருட்கள் எல்லாமே வந்து டைரக்ட்டா நம்மளுடைய ஹார்ட்வேர கண்ட்ரோல் பண்ணாது. அதுக்கு பதிலா அதுக்கு ஒரு இன்டர்மீடியேட் பெர்சன் தேவ. அந்த இன்டர்மீடியேட் பெர்சன்ட்ட தான் இது வந்து அப்ரோச் பண்ணும். அதோடைய எல்லா விதமான டாஸ்க்கையுமே. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எடுத்துக்கோங்க.
அல்லது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க, பெயிண்ட் ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஎல்சி மீடியா பிளேயர் எடுத்துக்கோங்க. இதெல்லாமே டே டு டே லைஃப் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன் சொல்கிறது இந்த பயன்பாட்டு மென்பொருள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் நான் அப்படி சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பயன்பாட்டு மென்பொருள் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளுக்கு எம்எஸ் வேர்ட், விஎல்சி பிளேயர், பெயிண்ட்டு, இந்த மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் என்ன பண்ணுது, டேரெக்டாக ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னா கிடையாது. இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஒரு இதோடைய கமாண்ட்ஸ் இப்போ நான் ஒரு விஷயத்தை டைப் பண்ணுறேன், டைப் பண்ண உடனேவும் அது வந்து அந்த கமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு பாஸ் பண்ணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மென்பொருள் தான். அப்போ அது என்ன வகையான மென்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து அமைப்பு மென்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அமைப்பு மென்பொருளால் டைரெக்டாக ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டமால் டைரெக்டாக ஹார்ட்வேரை என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும், அல்லது பேச முடியும் அல்லது அதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இப்போ பயன்பாட்டு மென்பொருட்கள் அப்படிங்கிறது டாப் லேயராக இருக்கும். அதுக்கு மிடில் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்கும், அல்லது அமைப்பு மென்பொருள் இருக்கும். அப்போ லோயஸ்ட்டு லேயரில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்ட்வேர் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி பயன்பாட்டு மென்பொருட்கள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எந்த விதமான கமாண்ட்ஸை வந்து கொடுக்கணும், பாஸ் பண்ணணும் அல்லது பெறணும் அப்படின்னாலுமே அது வந்து டைரெக்டாக சிஸ்டம் சாஃப்ட்வேரை தான் ரீச் பண்ணும். சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அந்த கமாண்ட்ஸை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாங்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேருக்கு ப்ரொவைட் பண்ணும். ஹார்ட்வேர் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கமாண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டு மென்பொருட்களுக்கு அதாவது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸுக்கு பாஸ் பண்ணும். இதுதான் நடக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர், ஓகேங்களா? ஸோ இது 2 டைப் தான் நமக்கு மேஜராக வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம தனியாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன, அமைப்பு மென்பொருட்கள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நமக்கு வந்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேருக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சிலபஸில் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் பற்றி பேசலை, அதனால அதை நான் தொடரலை, இப்போதைக்கு வச்சுருக்கேன். தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம் அதை, சரிங்களா? இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேருக்குள்ளே நான் வந்து ஒரே ஒரு டைப் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அல்லது ஒரு காமன் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம ரீட் பண்ணிடலாம், சரிங்களா? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் போகிறதுக்கு முன்னாடி சிஸ்டம் சாஃப்ட்வேர் முடிச்சிருவோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் அ டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான். தட் இஸ் டிசைன் டு ரன் தி கம்ப்யூட்டர்ஸ் ஹார்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதாவது கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேர் டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணும். அட் தி சேம் டைம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து டேரெக்டாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி வராங்க இந்த இடத்துல, சரிங்களா? அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லலாம், லாங்குவேஜ் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம், டிவைஸ் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3யுமே நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ லாங்குவேஜ் ப்ராசஸர்னா என்ன, டிவைஸ் டிரைவர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சரிங்களா? ஆல்ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே தமிழ்லையும் பார்த்துடுறோம் ஒரு தடவை. அமைப்பு மென்பொருள். அமைப்பு மென்பொருள் என்பது வன்பொருட்கள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருட்களை, வன்பொருட்கள்னா ஹார்ட்வேர், பயன்பாட்டு மென்பொருட்கள்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டு, விஎல்சி பிளேயர், பெயிண்ட்டு, இந்த மாதிரி டே டு டே லைஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான சாஃப்ட்வேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து பயன்பாட்டு மென்பொருட்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு மென்பொருளுக்கும் ஒரு பயன்பாடு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பெயிண்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா அந்த பெயிண்டில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், பெயிண்ட் பண்ண முடியும், சரிங்களா? வேர்டு அப்படின்னு எடுத்துட்டோம், மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு எடுத்துட்டோம்னா டைப் பண்ண முடியும், அது வந்து டாக்குமெண்ட் ரைட்டர், ஓகேங்களா? எக்ஸல் அப்படின்னு சொன்னால் கால்குலேஷன்ஸ் பண்ண முடியும், பவர் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பயன்பாட்டு மென்பொருட்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பயன்பாடு இருக்கிறதுனால அந்த பயன்பாட்டை மட்டும்தான் அது செய்யும். அதோடைய வேலை வந்து அந்த பயன்பாட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும்தான் தவிர அது வந்து டேரெக்டாக ஹார்ட்வேரை வந்து கண்ட்ரோல் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி அமைப்பு மென்பொருள் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் வன்பொருட்கள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருட்களை இயக்குவதற்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு கணிப்பொறி நிரலாகும். அப்போ இது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான், இது ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் தான், சரிங்களா? ஸோ இது எதுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் வன்பொருட்கள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருட்களை இயக்குவதற்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மற்றும் நிரல் பெயர்ப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, கம்பைலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பைலர் அப்படிங்கிறது எல்லாமே எங்கே வரும் அப்படின்னா இந்த லாங்குவேஜ் ப்ராசஸர் நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே இந்த லாங்குவேஜ் ப்ராசஸருக்குள்ளே தான் இந்த கம்பைலர்லாம் வரும், சரிங்களா? போன்றவை அமைப்பு மென்பொருட்களுக்கு
ஒரு எடுத்துக்காட்டாகும். ஸோ இந்த லாங்குவேஜ் ப்ராசஸர் பத்தி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த கம்பைலர் பத்தி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். மேபி நமக்கு ஒரு கொஸ்டின்ல ரைஸ் பண்றப்ப நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அதனால தான் நான் இங்க மொத்தமா உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டேன். அதோட டீட்டெயில் டெஃபினிஷன் அப்போ உங்களுக்கு குடுத்துருவேன். அத பத்தி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு இப்ப ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா, அந்த லாங்குவேஜ் ப்ராசஸர்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கம்பைலர் இருக்கும், இன்டர்பிரிட்டர் இருக்கும், அசெம்பிளர் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு விதமான விஷயங்கள் பார்த்தோம். அசெம்பிளி லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ் பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாரி அதுவும் இதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலேவும், ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர்ல எல்லாமே புரிஞ்சுக்கிட்ட மாரி ஒரு ஐடியாலஜி வந்துரும் நமக்கு. அதுக்காக நான் உங்களுக்கு இத சொல்ல வரேன். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர ரீட் பண்ணிட்டு அந்த இமேஜ் பார்த்துடலாம் நம்ம. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அமைப்பு மென்பொருள். அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பத்தி பார்க்கலாம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் a செட் ஆஃப் புரோகிராம்ஸ் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஓகேங்களா? இது வந்து ஒரு செட் ஆஃப் புரோகிராம்ஸ் தான். ஓகேங்களா? அதாவது ஒரு கட்டளைகளோட தொகுப்பா தான் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட பணிய வந்து செய்யும். ஸ்பெசிஃபிக் டாஸ்க்க வந்து அச்சீவ் பண்ணும். அதுல 2 டைப் இருக்கு. ஓகேங்களா? பொதுவா அந்த டைப்ப பிரிக்க மாட்டாங்க. இந்த இடத்துல நம்ம பிரிச்சிருக்கோம். 2 டைப் இருக்கு. ஜெனரல் பர்ப்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், கஸ்டமைஸ்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஜெனரல் பர்ப்பஸ், கஸ்டமைஸ்ட் அந்த பேர டினோட் பண்ணுது. ஒவ்வொரு பேருமே எக்ஸ்ப்ளைன் பண்ணும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஜெனரல் பர்ப்பஸ் அப்படின்னு சொன்னா, பொதுவா எல்லா பயனர்களாலும், எல்லா யூசர்ஸாலும் யூஸ் பண்ணப்படக்கூடிய, காமனா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எம்எஸ் வேர்ட். இப்ப நான் வந்து எம்எஸ் வேர்டுல வந்து ஒரு ஃபைல் அப்படிங்கிற ஒரு மெனுக்குள்ள போறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த இந்த அ உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேன் இல்லைங்களா? இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எடுத்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீஃபார்ம் ஓகேங்களா? இந்த ஃப்ரீஃபார்ம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்க்குள்ள ஃபைல் இருக்கு, எடிட் இருக்கு, இன்சர்ட் இருக்கு, ஃபார்மேட் இருக்கு. இது எல்லாமே இருக்கு. இப்ப இதில நான் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, எனக்கு நியூ போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. நியூ டேப் அப்படிங்கிற ஆப்ஷன் வருது. நியூ விண்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் வருது இல்லைங்களா? அப்ப இதே மாரி இன்னொருத்தவங்க இன்னொரு கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க. அந்த கம்ப்யூட்டருக்குள்ள அவங்க போயிட்டு, இதே பயன்பாட்டு மென்பொருள, இதே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர ஃப்ரீ ஃபார்ம வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. அவங்க ஃபைல்க்குள்ள போனாலும், அவங்களுக்கும் இதே மாரி ஆப்ஷன் தான் காட்டும். இல்லைங்களா? அப்போ இது எல்லாமே வந்து என்னன்னா, ஜெனரலா எல்லாராலயும் யூஸ் பண்ணப்படக்கூடிய காமன் அப்ளிகேஷன்ஸ். காமன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதனால இது வந்து கேட்டகரைஸ் பண்ணப்படுது. எதுல கேட்டகரைஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னா, ஜெனரல் பர்ப்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரைஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த மாரியான இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா Play Storeல கிடைக்கும் நமக்கு. அது மாரி Apple Storeல கிடைக்கும். ஸோ இந்த மாரி நம்ம மொபைல் ஃபோன்ஸ்ல டவுன்லோட் பண்றோம் இல்லைங்களா? அந்த மொபைல் ஃபோன்ஸோட Play Storeல டவுன்லோட் பண்றோம் இல்லைங்களா? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க வந்து வரும். ஏன்னா, அது எல்லாமே ஜெனரல் பர்ப்பஸா இருக்கும். எல்லாராலயுமே யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு காமனாய் உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேர்ஸா இருக்கும். அதனால அத வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் பர்ப்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கஸ்டமைஸ்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன சார்? அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்கு. அது ஒரு மேனேஜ்மென்ட் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஆஃபீஸ்க்குள்ள மட்டும் வொர்க் பண்றதுக்கு டெடிகேட்டடா அவங்களுக்கு தேவையான ரெக்வயர்மென்ட்ட வச்சு ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சிஸ்டம்ல மட்டும் தான் இருக்கும். அவங்க வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க மத்த யாருக்கும் குடுக்கவும் மாட்டாங்க அத. ஸோ, அந்த மாரியான சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கஸ்டமைஸ்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பில்லிங் சாஃப்ட்வேரா இருக்கும். எந்த பில்லிங் சாஃப்ட்வேர்? ஒவ்வொரு ஜவுளி கடைக்கும் போனீங்கன்னு சொன்னா, அந்த ஜவுளி கடைக்குன்னு பிரத்யேகமா அதுக்குன்னு ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? டேலி யூஸ் பண்றத தவிர்த்து, அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைடா, பர்ட்டிகுலரா அதுக்குன்னு ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் இருக்கும். நெறைய கடைகள்ல இருக்கு. சரிங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆஃபீஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐடில ஒர்க் பண்ணக்கூடிய அ சில கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த அந்த டாஸ்க்க வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக பிரத்யேகமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே சில கஸ்டமைஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய ரெக்வயர்மென்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, அந்த அவங்களுடைய பயன்பாட வந்து பூர்த்தி பண்றதுக்கு தகுந்த மாரி, அவங்க ஒரு டெவலப்பர வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமைஸ்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்க்கு வரும். அது எல்லாமே பொதுமக்களுக்கு வந்து கிடைக்காது. ஓகேங்களா? ஜெனரலா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண முடியாது. அத வந்து யார் உருவாக்குறாங்களோ, அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ற மாரி, அவங்க சிஸ்டம்ல மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமைஸ்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரல் பர்ப்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ங்கிறது நம்ம எல்லாராலயுமே யூஸ் பண்ணப்படக்கூடிய காமன் அப்ளிகேஷன்ஸ். ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஎல்சி பிளேயரே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதான் அதனுடைய கேட்டகரைசேஷன் ஐடியாலஜி. ஸோ இப்போ இத தமிழ்ல ரீட் பண்ணிறலாம். பயன்பாட்டு மென்பொருள்
ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்கு தேவையான நிரல்களின் தொகுப்பாகும். ஓகேங்களா? இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பணிய தான் செய்ய போகுது இது. அதனால இது ரொம்ப இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். எடுத்துக்காட்டாக எம்எஸ் வேர்ட் சொல்லலாம் என்பது உரை ஆவணங்களை டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் உருவாக்க பயன்படும் ஒரு பயன்பாட்டு மென்பொருள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஆகும். ஓகே. விஎல்சி பிளேயர் என்பது ஒரு பிரபலமான ஒளிக்காட்சிகளை மற்றும் பல கோப்புகளை திரையிட பயன்படும் ஒரு பயன்பாட்டு மென்பொருள் ஆகும். ஸோ, இந்த மாரி ஒரு 2 காமன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர பத்தி அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க நமக்கு. சரிங்களா? ஸோ, இது வந்து ஒரு பேசிக் ஐடியாலஜி ஃபார் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகே. இப்ப வந்து ஒரு இமேஜ் நம்ம பார்த்துறலாம். 1 செகண்ட். ஓகே. இந்த இமேஜ் பாருங்களேன். இப்ப யூசர் இருக்காரு. பயனர் அப்படின்னு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் மேல இருக்கா? அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பயன்பாட்டு மென்பொருள் மேல இருக்கு. அந்த பயன்பாட்டு மென்பொருள் வந்து யார அப்ரோச் பண்ணுது அப்படின்னு சொன்னா, அமைப்பு மென்பொருள். ஓகேங்களா? அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரோச் பண்ணும் இந்த இடத்துல. அப்ப சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுதுன்னா, வன்பொருள் அதாவது ஹார்ட்வேரோட அட்டாச் பண்ணும். ஹார்ட்வேர வந்து ரிலேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ, இப்ப இந்த பயன்பாட்டு மென்பொருளுக்கும், யூசருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் கம்யூனிகேஷனே கிடையாது. ஓகேங்களா? ஸோ, அமைப்பு மென்பொருள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுதான் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டரி பெர்சன். யாருக்கும் யாருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஹார்ட்வேருக்கும், யூசருக்கும் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஒரு காமன் ஐடியாலஜி தான் இது. ஓகேங்களா? ஸோ, இத பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓஎஸ் பத்தி படிக்கிறப்ப இந்த இமேஜுக்கு வருவோம் நெக்ஸ்ட்டு. ஓகே. ஸோ, நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டிவைஸ் டிரைவர்ஸ் பத்தி பார்த்துடலாம். ஒரு சின்ன ஐடியாலஜி நான் குடுக்குறேன் உங்களுக்கு. டிவைஸ் டிரைவர்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. இப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இப்ப லேட்டஸ்ட்டா இப்ப நெறைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொன்னாலயும் வந்து புது புது டிவைஸஸ் வந்து உருவாகிட்டே இருக்கு. புதுவிதமான பென் டிரைவ்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. புதுவிதமான அவுட்புட் டிவைஸஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டமால டிடெக்ட் பண்ணி, அ அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ குடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமான கான்ஃபிகரேஷனோட வருது. ஸோ அப்படிங்கிறப்ப டிவைஸ் டிரைவர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த டிவைஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி குடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ, அந்த டிவைஸ் டிரைவர நம்ம வந்து டைரக்ட்டா அ அதனுடைய அஃபிஷியல் சைட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது அந்த அ டிவைஸோடையே அட்டாச் ஆகி வரும். சரிங்களா? அந்த மாரியான டிவைஸ நம்ம வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டரோட பொருத்துறப்ப, அத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த டிவைஸ் வந்து ஆக்டிவேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த டிவைஸ் டிரைவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் சாஃப்ட்வேரா ரன் ஆகும் நம்முடைய சிஸ்டம்ல. சரிங்களா? ஸோ, அது ஆப்பரேட்டிங் சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்ணி, அந்த புது விதமான ஹார்ட்வேர் வந்து எந்த விதமான ஹார்ட்வேர் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். அதுதான் டிவைஸ் டிரைவருடைய ஒரு சிம்பிளான ஐடியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ புது புது டிவைஸஸ் நம்ம கம்ப்யூட்டரோட அட்டாச் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த புது டிவைஸஸ ரெகக்னைஸ் பண்றதுக்காக எடுத்துட்டு வரப்பட்ட ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, டிவைஸ் டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங்குவேஜ் ப்ராசஸர் பத்தி நம்ம பார்த்துடலாம் இப்ப. லாங்குவேஜ் ப்ராசஸர். ஓகே. இதோடைய ஐடியாலஜி நம்ம ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அ இது என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஓகே. 1 செகண்ட். ஆல்ரைட். ஸோ, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு புது சினாரியோ பத்தி யோசிப்போம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து உருவாக்க போறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பயன்பாட்டு மென்பொருள வந்து உருவாக்க போறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம் அத. ஸ்க்ராட்ச்ல இருந்து. ஓகே. அப்போ நம்ம இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம அத புரோகிராமிங் கோட்ஸ டைப் பண்ணுவோம் இல்லைங்களா? புரோகிராமிங் லாங்குவேஜ்ல புரோகிராமிங் கோட்ஸ வந்து டைப் பண்ணுவோம் நம்ம. அப்படி புரோகிராமிங் கோட்ஸ டைப் பண்ணா தான் ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர அல்லது ஒரு பயன்பாட்டு மென்பொருள நம்ம வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஸோ, இப்ப நான் டைப் பண்ணப்போது எந்த லாங்குவேஜ்ல டைப் பண்றோம் அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல டைப் பண்ணுவோம். அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேர்ல வச்சு சொல்லுவாங்க. 1 இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஹியூமனுக்கு புரியும். அப்ப அது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். 2வது விஷயம், நம்ம டைப் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தான் டைப் பண்றோம். அஸ் அ ஹியூமன் வி ஆர் டைப்பிங் தட் கோட் டூ கிரியேட் சம் அப்ளிகேஷன்ஸ். ஸோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து ஒரு பயன்பாட்டு மென்பொருள உருவாக்க போறோம். அப்படி உருவாக்குறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கோட டைப் பண்ண போறோம். அந்த கோட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கு. ஸோ, விச் இஸ் அ ஹை லெவல் லாங்குவேஜ்.
அண்ட் ஆல்சோ வி ஆர் டைப்பிங் தட் கோட். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கோடை டைப் பண்ணி முடிச்சிட்டோம். டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஹியூமன் ஆகிய நம்மளுக்கு அந்த கோட் ஈஸியா புரியும். ஏன்னா, அது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கு. அது ஹை லெவல் லாங்குவேஜா இருக்கு. சோர்ஸ் கோட் நம்மட்ட இருக்கு இப்ப. ஃபைன். ஆனா ஒரு கம்ப்யூட்டருக்கு அது எப்படி புரியும்? கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதுதான் புரியும். சரிங்களா? ஸோ, நம்ம டைப் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மூலமா நம்ம குடுக்கலாம். அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கோட எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனா, நம்முடைய கோட டிரான்ஸ்லேட் பண்ணுமா அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கஷ்டம் தான். சரிங்களா? ஸோ, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, கைட்லைன் பண்ணும், கைட் பண்ணும், இன்ஸ்ட்ரக்ஷன பாஸ் பண்ணும், குடுக்கும், வரும். அது எல்லாமே பண்ணும். பட் அதால வந்து நம்மளுடைய புரோகிராம நம்ம டைப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா கோட்ஸ், அத வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. எதுக்குன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ, அந்த மாரி நான் உங்களுக்கு சிம்பிளா ஒன் லைன்ல சொல்றேன். இதில நெறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. நெறைய விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பட் எல்லாருக்குமே ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுனால, நான் வந்து நெறைய பார்ட்ட வந்து ஸ்கிப் பண்ணிட்டு, ஒரு சின்ன ஐடியாலஜி மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க ஈஸியா அப்சர்வ் பண்ணிட்டு, நமக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய விஷயங்கள நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ, அதுக்காக தான் இத நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ, அப்போ நம்ம எழுதக்கூடிய ம் ஹை லெவல் லாங்குவேஜ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல நம்ம டைப் பண்ணக்கூடிய கோட்ஸ். அத சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்றோமா? அப்போ 3 பேர் இருக்கு அதுக்கு. சரிங்களா? ஹை லெவல் லாங்குவேஜ்ன்னு சொல்லலாம், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம், சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லலாம். 3 விதமான டைப்ல நம்ம பேசுறோம் அத பத்தி. அதே மாரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இந்த பக்கம் நம்ம கன்வெர்ட் பண்றோம் இல்லைங்களா? அதாவது கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால. அப்போ அத ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னு சொன்னா, அது வந்து லோ லெவல் லாங்குவேஜ். எப்படி நம்ம இங்கிலீஷ ஹை லெவல் லாங்குவேஜ்ன்னு சொல்றோம். அதே மாரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் இந்த ஹை லெவல் லாங்குவேஜ நம்ம டைப் பண்றோம். அதனால அது நம்ம சோர்ஸ் கோட். ஏன்னா அந்த சோர்ஸ் வந்து நம்ம தான் கிரியேட் பண்றோம். அதனால சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்றோமா? அப்ப அந்த சோர்ஸ் கோட நம்ம கன்வெர்ட் பண்றோமா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்க்கா? அப்ப ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கோட வந்து பார்த்தீங்கன்னா, மெஷின் கோட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? மெஷின் கோட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 விஷயம். இந்த 2 விஷயம் புரிஞ்சாலே போதும் உங்களுக்கு. அப்படி இல்லன்னு சொன்னா, அந்த மெஷின் கோட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெஷின் கோட ஆப்ஜெக்ட் கோட் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சரிங்களா? மெஷின் கோட் ஆர் ஆப்ஜெக்ட் கோட். இந்த 3 டைப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்னென்னு சொல்லுவோம் நம்ம? ஹை லெவல் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். மெஷின் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் ஆப்ஜெக்ட் கோட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த டைப்ஸ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம ஒரு கோட டைப் பண்ணிட்டோம். அத வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அத பண்ணாது. அது வந்து கைட்லைன் பண்ணும். அந்த கமாண்ட்ஸ பாஸ் பண்ணும். அவ்வளோதான். அப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் டிரான்ஸ்லேட்டர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் தேவை. ஸ்பெஷல் டிரான்ஸ்லேட்டர் சிஸ்டம் சாஃப்ட்வேர். மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு புதுவிதமான மொழிபெயர்க்கக்கூடிய அல்லது பிரத்யேகமான சிறப்பு அம்சம் மிக்க ஒரு அமைப்பு மென்பொருள் நமக்கு தேவை. அப்ப அந்த அமைப்பு மென்பொருள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சோர்ஸ் கோட மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்க பாருங்க. தி சோர்ஸ் கோட் கேனாட் பி எக்ஸிக்யூட்டட் டைரக்ட்லி பை தி கம்ப்யூட்டர். நம்ம எழுதக்கூடிய சோர்ஸ் கோட் ஹை லெவல் லாங்குவேஜா இருக்கும். அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கும். அத கம்ப்யூட்டரால டைரக்ட்டா ரன் பண்ண முடியாது. ஸோ தி சோர்ஸ் கோட் மஸ்ட் பி கன்வெர்ட்டட் இன்டூ மெஷின் லாங்குவேஜ் டு பி எக்ஸிக்யூட்டட். ஓகேங்களா? ஸோ அந்த சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மெஷின் லெவல் லாங்குவேஜா மாறணும். அது மெஷின் கோடா மாறணும். எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. தி புரோகிராம் டிரான்ஸ்லேட்டட் இன்டூ மெஷின் கோட் இஸ் நோன் அஸ் ஆப்ஜெக்ட் புரோகிராம் ஆர் ஆப்ஜெக்ட் கோட். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். நீங்க போட்டு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் 2 லைனோட நிப்பாட்டிக்கலாம். தி ஸ்பெஷல் டிரான்ஸ்லேட்டர் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகேவா? அப்ப இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல. ஸோ நம்ம எழுதக்கூடிய அந்த ஹை லெவல் லாங்குவேஜ லோ லெவல் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணி குடுக்குறதுக்கு, ஆர் சோர்ஸ் கோட மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி குடுக்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டிரான்ஸ்லேட்டர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்கு. தட் இஸ் யூஸ்ட் டு டிரான்ஸ்லேட் தி புரோகிராம், தி கோட் வாட் வி ஆர் டைப்பிங். ஓகேங்களா? ரிட்டன் இன் ஹை லெவல் லாங்குவேஜ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அசெம்பிளி லெவல் லாங்குவேஜ் வந்து ஒண்ணுமே இல்ல. அத நம்ம தனியா படிப்போம். ஹை லெவல் லாங்குவேஜ்ல நம்ம எழுதக்கூடிய அந்த கோட
மெஷின் கோட கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இஸ் கால்ட் லாங்குவேஜ் ப்ராசஸர் ஆர் டிரான்ஸ்லேட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உதாரணம் சிம்பிளாக சொல்லணும்னா தி ஸ்பெஷல் டிரான்ஸ்லேட்டர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம உருவாக்கப்படக்கூடிய நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த புதுவிதமான ஸ்பெஷல் டிரான்ஸ்லேட்டர் சிஸ்டம் சாஃப்ட்வேரை தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லாங்குவேஜ் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் அ சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? அது வந்து ஒரு அமைப்பு மென்பொருளாக இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம உருவாக்கக்கூடிய அந்த சோர்ஸ் கோட் இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்மளுடைய கம்ப்யூட்டர், ஓகேங்களா, ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் ஒவ்வொரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்கும். ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒவ்வொரு விதமான ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வழங்கப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அந்த சிஸ்டமுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அந்த ஸ்பெஷல் டிரான்ஸ்லேட்டர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹை லெவல் லாங்குவேஜை, அதாவது நம்மளுடைய சோர்ஸ் கூட மெஷின் கூட கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது டேரெக்டாக ஹார்ட்வேருடைய லிங்காக இருக்கும். அப்படிங்கிறதுனால இது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் ப்ரோக்ராமாக இருக்கும். அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா the லாங்குவேஜ் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. தி லாங்குவேஜ் ப்ராசஸர்ஸ் கேன் பி எனி ஆஃப் தி ஃபாலோயிங் 3 டைப்ஸ்: அசம்பிளர், கம்பைலர், இன்டர்பிரேட்டர். இதுதான் அதோடைய பேசிக் ஐடியாலஜி. இதில் அசம்பிளி பற்றி மட்டும் நம்ம பார்க்கலையே சார் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அசம்பிளர் லாங்குவேஜ் ஆர் அசம்பிளி லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஹை லெவல் லாங்குவேஜ்னா இங்கிலீஷா, லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னால் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ்னு எடுத்துக்கோங்க. ஸோ இடைப்பட்ட காலத்தில் லோ லெவல் லாங்குவேஜ் அதிலிருந்து ஆரம்பித்து நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் வரைக்கும் இப்போ வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ இப்போ நம்ம ஒரு கோடை வந்து அசம்பிளி லாங்குவேஜில் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அசம்பிளர் வந்து பயன்படும். எதுக்கு பயன்படுது அசம்பிளர்? அசம்பிளர் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங்குவேஜ் ப்ராசஸர். அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மெஷின் கோடை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் கான்செப்டே. அப்போது ஹை லெவல் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது கம்பைலர் ஆர் இன்டர்பிரேட்டர். ஓகேங்களா? கம்பைலருடைய தமிழ் நேம் என்ன? அங்கே சொல்லியிருக்க மாதிரி நிரல் பெயர்ப்பி. ஓகேங்களா? ஆல்ரைட். ஸோ இதுதான் அதோடைய ஐடியாலஜி. ஸோ அப்போ கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒன்லைன் வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மேபி இதை கூட எக்ஸாமில் கேட்கலாம். கம்பைலர் அப்படின்னா நம்ம எழுதியிருக்கக்கூடிய சோர்ஸ் கோட் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணி முடித்து எரர்ஸ் எல்லாம் மொத்தமாக கிளியர் பண்ணி மொத்தமாக டிடெக்ட் பண்ணி சிங்கிள் கோலை, ஓகேங்களா, எந்த எரருமே இல்லைன்னா ஒரே ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா மெஷின் கூட கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ ஒன் கோ தான். ஓகேங்களா? ஒரு எல்லாத்தையுமே முடிச்சு எல்லாத்தையுமே செக் பண்ணி எல்லாத்தையுமே ஒரே அட் அ டைமில் டிரான்ஸ்லேட் பண்ணும். அதுதான் வந்து கம்பைலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்பிரேட்டர் அப்படிங்கிறது நம்ம எழுதியிருக்கக்கூடிய கோடை ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி ஒரு லைன் ரீட் பண்ணி முடிச்சு அதில் எரர் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை வந்து உடனே அந்த ஒரு லைனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் மெஷின் கூட கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது லைனுக்கு வரும். இதுதான் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரேட்டருடைய பிஹேவியர் வந்து டிஃபர் ஆகும். ரெண்டுமே லாங்குவேஜ் ப்ராசஸர் தான். பட் அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய பிஹேவியர் வந்து மாறும். ஸோ அதனுடைய ரெண்டுக்குமே அதுக்கான ஸ்பெசிஃபைடு அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதை பொறுத்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் வந்து யாருக்கு எந்த விதமான லாங்குவேஜ் ப்ராசஸர் வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ. சரிங்களா? ஸோ இந்தளவு டீட்டெயில் வந்து நமக்கு போகுதும். இதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக டிஃபைன் பண்ணுறேன். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜாக இருக்கும். சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கம்பைலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மென்பொருளை உருவாக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் தான் நம்ம அந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணுவோம், கோடை டைப் பண்ணுவோம். அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த லாங்குவேஜ் ப்ராசஸரை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான லாங்குவேஜ் ப்ராசஸரை யூஸ் பண்ணும். சி வந்து பார்த்திங்கன்னா கம்பைலரில் ஒர்க் பண்ணும். பைத்தன் இப்போ இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பிரேட்டர் வந்து யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகும் ஒவ்வொன்றுக்கும். ஆல்ரைட். ஸோ இந்த அளவுக்கு போதும் நமக்கு டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கிட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஸோ இப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஐடியாலஜி வந்திருக்கும். இந்த அளவுக்கு இப்போ பேசின வரைக்கும் நம்ம ஒரு ½ அன் ஹவர் பேசியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு இப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக் ஐடியாலஜி வந்திருக்கும். டிரைவர்ஸ்னால் என்ன, லாங்குவேஜ் ப்ராசஸர்னா என்ன, ஓஎஸ்னா என்ன அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பூட்டிங்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? ரோமில் எப்படி எடுத்த உடனே ஓஎஸ் வந்து போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ சிஸ்டம் சாஃப்ட்வேர் விச் சர்வ்ஸ் அஸ் an இன்டர்ஃபேஸ் between a user and a computer. ஓகேங்களா? ஒரு யூசருக்கும் கம்ப்யூட்டருங்கிறது இந்த இடத்துல ஹார்ட்வேரை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஹார்ட்வேர் வன்பொருள். ஓகேங்களா? ஹார்ட்வேருக்கும் வன்பொருளுக்கும் இடையில, ஓகேங்களா, யூசர் அண்ட் கம்ப்யூட்டருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் கண்ட்ரோல்ஸ், ஓகே, இங்கே பார்த்தலாம், இயக்க அமைப்பு என்பது கணிப்பொறிக்கும் பயனருக்கும் இடைமுகமாக செயல்படும் ஒரு அமைப்பு மென்பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. Okay, so this controls input, output, and other peripheral devices such as disk drivers, printers, electronic gadgets. இது எல்லாமே காமன் பாயிண்ட்ஸ். நீங்கள் ஈஸியாக ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லுவாங்க. ஃபைல் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுக்கெல்லாம் ஒரு யூசருக்கு வந்து கைட் பண்ணும், எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஃபைல் மேனேஜ் பண்ணுறதுக்கு, மெமரி மேனேஜ் பண்ணுறதுக்கு, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு, டிவைஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு, சரிங்களா, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோப்பு மேலாண்மை, ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால், நினைவக மேலாண்மை அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட், செயலாக்க மேலாண்மை அப்படின்னு சொன்னால் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், சாதன மேலாண்மை அப்படின்னா டிவைஸ் மேனேஜ்மெண்ட். இந்த எல்லா மேனேஜ்மெண்ட்டையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படிலாம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அ கம்ப்யூட்டர் கேனாட் எஃபெக்டிவ்லி மேனேஜ் ஆல் தி ரிசோர்ஸஸ். சரிங்களா? இந்த மாதிரியான எல்லா விதமான ரிசோர்ஸையுமே நம்ம இப்போ டே டு டே இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஜூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த அளவுக்கு எக்யூப்டாக நம்ம வர்றோம் அப்படின்னா அதுக்கு காரணம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ வித்தவுட் திஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வி கான் இன்ஸ்டால் திஸ் ஜூம். ஓகேங்களா? ஜூம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதனால தான். ஸோ வென் அ கம்ப்யூட்டர் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு கம்ப்யூட்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆன் பண்ண உடனே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த ரோம் பற்றி படிக்கிறப்பயே நான் உங்களுக்கு ஒரு சில கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படிக்கிறப்ப அதை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால. ஸோ அந்த டச்சப் இங்கே இருக்கும் பாருங்கள். வென் அ கம்ப்யூட்டர் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன், ஒரு கம்ப்யூட்டர் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லோட் ஆகும். இஸ் லோடட் இன்டு தி மெமரி ஆட்டோமேட்டிக்கலி. எந்த மெமரியில் லோட் ஆகும் அது? அதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸில் நான் அந்த கொஸ்டின் கேட்குறேன். அப்படி இல்லைனா நீங்களே வந்து ஆன்சர் பண்ணுங்கள். விச் வில் பி அப்ரிஷியேட்டட். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கான கொஸ்டினாக கூட எடுத்துக்கோங்க. வென் அ கம்ப்யூட்டர் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன், தி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இஸ் லோடட் இன்டு தி மெமரி ஆட்டோமேட்டிக்கலி. வாட் டைப் ஆஃப் மெமரி, எந்த மெமரியில் வந்து அது லோட் ஆகும் அப்படிங்கிறது தான் அதுக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? ரோம் அப்படி பற்றி படிக்கிறப்பயே இதுக்கான ஐடியாலஜிலாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்பயே ஒரு கணிப்பொறி இயங்க துவங்கும் போது அதன் இயக்க அமைப்பு தானாகவே நினைவகத்திற்கு ஏற்றப்படும். இயக்க அமைப்பு ஏற்றப்படாமல் ஒரு பயனர் நேரடியாக கணிப்பொறியின் வன்பொருட்களுடன் தொடர்பு கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு பேசிக்ஸ் ஆஃப் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நீங்கள் இன்டர்நெட்டில் ரெஃபர் பண்ணாலும் சரி, அவுட் சோர்ஸஸ் ரெஃபர் பண்ணாலும் சரி, புக்கை ரெஃபர் பண்ணாலும் சரி, சிபிஎஸ்சி புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்மளுடைய மெட்ரிகுலேஷன் புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட் போர்டில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும் அதில். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுனால நான் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஒரு காமனாக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொண்டு வந்திருக்கேன் இந்த இடத்துல. சரிங்களா? 1 செகண்ட். ரைட். ஸோ இங்கே இருக்கும். ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்திருக்கேன். மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து நமக்கு தெளிவாக புரியணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போது எல்லா விதமான நீங்கள் இந்த ஸ்லைடை பார்த்துட்டு நீங்கள் இப்போ நான் சொல்கிறத கேட்டுட்டு இந்த ஸ்லைடை நீங்கள் பார்த்துட்டு எதை நீங்கள் அப்ரோச் பண்ணாலும், எந்த புக்கை நீங்கள் எடுத்து பார்த்தாலும், அல்லது எந்த ஒரு வீடியோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு அது புரியும். ஏன்னா இதுலேயே அதுக்கான தெளிவான ஐடியாலஜி உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன் இப்போ. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டைப் நீங்கள் எடுத்துக்கோங்க. சிங்கிள் யூசர் ஆர் சிங்கிள் டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய புக்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க, ஆர் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ரெண்டு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மல்டி யூசருக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆர் சிங்கிள் யூசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே மல்டி டாஸ்கிங் கொடுத்துருப்பாங்க. இந்த
அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் டைப்பை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு கம்ப்ளீட்டாக இங்கே 1 செகண்ட் வெயிட் பண்ணி பாருங்களேன். இங்கே சிங்கிள் யூசர் ஆர் மல்டி டாஸ்கிங், மல்டி யூசர் ஆர் மல்டி டாஸ்கிங் இருக்குது பார்த்தீங்களா? இது 2யுமே வந்து கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க ஒரு சில இடத்துல. அப்போ நமக்கு குழப்பம், ரொம்ப குழப்பம். சரிங்களா? அப்போ அதெல்லாம் நீங்கள் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் நம்ம எல்லாருமே. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல? ஃபஸ்ட் டைப் பார்த்துக்கலாம். சிங்கிள் யூசர் ஆர் சிங்கிள் டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஒரு பயனர் ஒரு பணியை மட்டுமே செய்யக்கூடிய செயல்பாட்டு முறைமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஒரே ஒரு யூசர் நான் மட்டும் இருக்கேன் அப்படின்னா, என்னால் ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ண முடியும். அந்த கம்ப்யூட்டரில் ஒரு டாஸ்க்கை ஒரு டைம் அட் அ டைமில் ஒரு டாஸ்க்கை தான் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால், அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான், ஒரு யூசர் இருக்கார், இன்புட் கொடுப்பாரு, சிபியூக்கு போகும், அவுட்புட் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் ஒரே ஒரு டாஸ்க்கை தான் நம்மளால் செய்ய முடியும். எம்எஸ் டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏர்லி வெர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அங்கே வந்து நம்ம டைப் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? இந்த மாதிரி மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணுறது, மூவ் பண்ணுறது. ஸோ விசுவலாக நம்ம வந்து சில யூசர் இன்டர்ஃபேஸஸை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? இந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே டைப்பிங்கில் தான் இருக்கும். அப்போது எம்எஸ் டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏர்லி வெர்ஷன்ஸ் அதெல்லாம் அட் அ டைமில் ஒரு டாஸ்க் தான் பண்ணும். பாம் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2மே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டைப். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் யூசர் ஆர் சிங்கிள் டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு பயனர் வந்து ஒரு பணியை அட் அ டைமில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுதான் வந்து அதுக்கான ஐடியாலஜி. ஓகே, அதுக்கு கீழே வாங்க. இந்த இடத்துல நிறைய பேர் ரொம்ப குழப்புவாங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவாக பிரிச்சிடணும் முதலையே. சரிங்களா? சிங்கிள் யூசர் ஆர் மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? சிங்கிள் யூசராகவும் இருக்கலாம் அல்லது மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், மெசிண்டோஸ் ஓஎஸ். அப்போ என்ன சார் இது அப்படின்னா, இப்போ பாருங்கள், நல்லா நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்குது மெசிண்டோஸ் ஓஎஸ். ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதை ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். இதை தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மெசிண்டோஸ் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்போது இது வந்து ஒரு பயனர் பல பணிகளை செய்யக்கூடிய செயல்பாட்டு முறைமையானா ஆமாம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து இந்த லேப்டாப்பில் நான் மட்டும் தான் உட்காந்துருக்கேன். அட் த சேம் டைம் நான் வந்து பலவிதமான சாஃப்ட்வேர்ஸ் வந்து இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி நான் அதை பார்க்குறது? இங்கே பாருங்களேன். ஓகே, இங்கே பார்த்தீங்களா? இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஒர்க் பிளேஸ், அதை ஹைலைட் பண்ணி காட்டுதா? ஜூம் ஒர்க் பிளேஸ் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு டாஸ்க், இது வந்து ஒரு ப்ராசஸ், இது வந்து ஒரு அப்ளிகேஷன். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புக்கு. சரிங்களா? இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் வியூவரில் இருக்குது, அல்லது வந்து ஒரு சிபிஎஸ்சி அகாடமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இருக்குது. சரிங்களா? இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இது வந்து இது வந்து ஒரு ப்ராசஸ். ஓகே, இங்கிட்டு வந்து பாருங்கள், டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஃபைல் ஃபோல்டரை நான் அக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஐடியாலஜி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கீநோட் ஓப்பன் பண்ணுறேன். கீநோட் அப்படிங்கிறது ப்ரெசன்டேஷன். ஓகேங்களா? அப்போ ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஜஸ்ட்டு சைடில் பார்த்தீங்களா, இங்கே இந்த இடத்துல எனக்கு ஃபைண்டர் போயிடும். மீன்ஸ் அந்த ஃபைல் இது போயிடும். சஃபாரி ப்ரௌசர் வந்து இந்த பக்கம் போயிடும். ஜூம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒரு பக்கம் போயிடும். மீன்ஸ் ஜூம் ஒர்க் பிளேஸ் ஒரு பக்கம் போயிடும். நான் என்ன பண்ணுறேன், இப்போ மெயில் ஓப்பன் பண்ணுறேன். மெயில் எனக்கு வந்துருச்சு. அது ஒரு பக்கம் போயிடுது. பைத்தன் ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? பைத்தன் உடைய அந்த ஐடிஎல்இன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் பைத்தான் ப்ரோக்ராம்ஸை நம்ம டைப் பண்ண முடியும். சரிங்களா? இங்கே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு பிரிண்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு பைத்தன் ஐடிஎல்இ அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தன் கோட இப்போ நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இன்ட்ராக்டிவ் மோடில். ஓகே, ஸோ இது நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்களேன், டோட்டலாக எனக்கு எத்தனை சாஃப்ட்வேர்ஸ் வந்துச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இத்தனை சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? கீநோட் அப்படிங்கிறது ஒரு ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்.
இந்த சைடு பாருங்க மெயில், இந்த சைடு பாருங்க பைத்தான், இந்த சைடு பாருங்க டவுன்லோட்ஸ், அதாவது ஃபைல் ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பாருங்க ஒரு வெப் ப்ரௌசரை நான் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பாருங்க ஜூம் ஒர்க் பிளேஸை நான் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபார்ம் நான் வந்து உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா, அது வந்து டெஸ்க்டாப் 2ல இருக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு யூசர் பலவிதமான பணிகளை ஒரு கம்ப்யூட்டரில் செய்கிறோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பயனர் பல பணிகளை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய செயல்பாட்டு முறைமை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுறோம்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம். அவங்களோட விண்டோஸ் ஸ்க்ரீனில் பாருங்களேன், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் மொசில்லா ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, விண்டோஸ் மீடியா பிளேயர், நியூ டேப், கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸை யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ இதுதான் இதோடைய ஐடியாலஜி. ஆல்ரைட், ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட், சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன சார் அப்படின்னா ஒன் செகண்ட், மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல பயனர்கள் பல பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய செயல்பாட்டு முறைமை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ பல பயனர்கள் பல பணிகளை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய செயல்பாட்டு முறைமை. இங்கே பாருங்கள் சென்ட்ரலைஸ்டு சர்வர் ஒன்று இருக்கும். இது ஒரு கம்ப்யூட்டர், இது ஒரு கம்ப்யூட்டர், இது ஒரு கம்ப்யூட்டர், 3 கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சர்வரோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ ஒரு காமனான ஒரு அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சர்வரில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ அந்த காமன் அப்ளிகேஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் தேவையோ அட் அ டைமில் 3 விதமான யூசருக்குமே பயன்படும். 3 விதமான கம்ப்யூட்டர்லேயே பயன்படும். பொதுவாக ஒரு எஜுகேஷனல் பர்பஸில் இருக்கக்கூடிய சில கம்ப்யூட்டர்ஸ் வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணும். நம்மளுடைய ஆஃபீஸஸில் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னால், கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கலாம், ப்ரைவேட் ஆஃபீஸாக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வரில் வந்து ஒரு காமனான ஒரு ஹை லெவல் ஒரு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வாங்க போகிறோம். அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரேட்டடான சாஃப்ட்வேர் எடுத்துக்கோங்க. அந்த ஹை ரேட்டடான சாஃப்ட்வேரை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்வரில் வந்து லோட் பண்ணிடுவாங்க. மொத்தமாக லோட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து எல்லா விதமான யூஸ் இருக்கும். ஒரு 20 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, 20 கம்ப்யூட்டர் இருக்கும் அந்த ஆஃபீஸில். அந்த 20 கம்ப்யூட்டருக்குமே அட் அ டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரன் பண்ணுறதுக்காக சர்வரில் வந்து லோட் பண்ணிடுவாங்க அந்த சாஃப்ட்வேரை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 20 பேரும் எப்பப்போ தேவையோ அல்லது அட் அ டைமில் 20 பேராலையுமே அந்த கிளைண்ட் கம்ப்யூட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த 3 கம்ப்யூட்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ரன் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் இந்த கான்செப்ட். சரிங்களா. அப்போ நமக்கு ஒரே சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு தடவை அந்த சாஃப்ட்வேரை வாங்கி சர்வரில் போட்டுட்டு அந்த சர்வருங்கிறத இங்கே இருக்கக்கூடியது, அதை வச்சு நம்ம மற்ற எல்லா கம்ப்யூட்டருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அது எல்லாமே. ஸோ அப்போ பல மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங், பல பயனர்கள் பல பணிகளை ஒரே நேரத்தில் செய்யும் செயல்பாட்டு முறைமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் அதுக்கான ஐடியாலஜி. இதுக்கப்புறமா நீங்கள் இது வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி. ஓகேங்களா. ஒற்றை பயனர் இயக்கம் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகை இயக்க அமைப்பு ஒரு நேரத்தில் ஒரு பயனரை ஒரே ஒரு பணியை மட்டுமே செய்ய அனுமதிக்கிறது. எனவே இது ஒற்றை பயனர் அல்லது மற்றும் ஒற்றை பணி இயக்க அமைப்பு என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. MS-DOS. பல பயனர் இயக்க அமைப்பு அப்படின்னு சொன்னால் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனர்கள். ஸோ இந்த இதில் பல பயனர் அப்படின்னு சொல்லி மொத்தமாக சொல்லிடுவாங்க. மல்டி யூசர் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவாங்க. அதில் மல்டி டாஸ்கிங்கா சிங்கிள் டாஸ்கிங்கான்னு சொல்ல மாட்டாங்க நமக்கு. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ மல்டி யூசர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனர்கள் ஒரே மாதிரியான தரவுகளையும் பயன்பாடுகளையும் கணிப்பொறியில் பயன்படுத்த அனுமதிக்கும் இயக்க அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பல பயனர் இயக்க அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயக்க அமைப்பில் பயனர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள முடியும். விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் போன்றவை பல பயனர் இயக்க அமைப்புக்கு எடுத்துக்காட்டுகளாகும்னு காமனாக முடிச்சிருவாங்க இந்த இடத்துல. சரிங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கான்செப்ட்ஸ் வந்து டிரைவ் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் லோட் பண்ணி வச்சுக்கிறது கண்டிப்பாக முக்கியம். அதுக்கப்புறமா நீங்கள் புக்குன்னு வர்றப்ப இந்த மாதிரியான சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா ஓகே, மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா. இட் இஸ் யூஸ்ட் இன் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் தட் அலோ சேம் டேட்டா அண்ட் அப்ளிகேஷன்ஸ் டு பி ஆக்சஸ்ட் பை மல்டிபிள் யூசஸ் அட் தி சேம் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விண்டோஸ் சர்வர்ஸ், உபுண்டு சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க, விண்டோஸ், லினக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஒரு நேரத்தில் மல்டிபிள் யூசர்ஸால் அப்ரோச் பண்ணப்படக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அதுக்கான கேப்பபிலிட்டி வந்து இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகேங்களா. இதான் இது பேசிக் ஐடியாலஜி. ஓகே.
ஓகே கைஸ். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சிபியு, ஏஎல்யு, சியு பத்தி பார்த்துருக்கோம். ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்தோம் டுடே கிளாஸ்ல. அப்புறம் சாஃப்ட்வேர்ஸ் பத்தி பார்க்குறப்ப, சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்னன்னு பார்த்துட்டு, டிரைவர்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். ஓஎஸ் பார்த்துருக்கோம். ஓஎஸ் உடைய சிம்பிளான டைப் பார்த்துருக்கோம் இப்ப. சரிங்களா? யுட்டிலிட்டி சாஃப்ட்வேர் வந்து நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். லாங்குவேஜ் ப்ராசஸர் பத்தி பார்த்துருக்கோம். டிரைவர்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். அதில ஓஎஸ்னா என்னன்னு பார்த்துட்டு, டைப்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் ஓஎஸ் ஓட ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்குறோம் நம்ம. பார்த்துட்டோம்னு சொன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம ஓஎஸ் கவர் பண்ணிறலாம். சரிங்களா? ஸோ அது கம்மிங் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இதுதான் அதோடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஎஸ் உடைய ஃபீச்சர்ஸ். என்னன்னா, பயனர் இடைமுகம், கோப்பு மேலாண்மை, நினைவக மேலாண்மை, பிழை பொறுப்பு, செயல் மேலாண்மை, பாதுகாப்பு மேலாண்மை இந்த மாரி நெறைய விதமான கீ ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல. அது எல்லாமே கம்மிங் கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எஸ். தேங்க் யூ. ஹேவ் கிரேட் டே கைஸ்.